நல்லா ஃபைட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எதை வச்சு டிசைட் பண்ணுவ? நீ நல்லா ஃபைட் பண்ண முடியும் முடியாதுன்றத எதை வச்சு டிசைட் பண்ணுவ? கிக்ஸை வச்சு, உன்னோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு. கிக்கெல்லாம் நல்லா பண்ண தெரிஞ்சால் நல்லா ஃபைட் வந்துருமா? கிரவுண்டில் போய் ரன்னிங் ஓடுன்னு ஓடி 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓடி ஸ்டாமினா ரெடி பண்ணிட்டா நல்லா ஃபைட் பண்ணிடுவியா? பண்ண முடியாது. ஃபைட் பண்ணுறதுக்கு, நல்லா ஃபைட் பண்ணுறதுன்னா ஒரே ஒரு ஸ்கில்ஸ் தேவை. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன தெரியுமா? சொந்தமாக முடிவு எடுக்க தெரியும். சொந்தமாக முடிவு எடுக்க தெரியணும். இப்போ நார்மலாக உன் வீட்டில் உன் வேலைகள் எல்லாம் யார் செய்கிறது? அம்மா இல்லை அப்பா அப்படி செய்கிறாங்க. புரியுதா? என்னைக்கு உன் வேலையை நீயே செய்ய ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு உன்னோட ஃபைட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறியா? சம்பந்தம் நிறையாவே இருக்கு. அந்த ஸ்பாட்ல ஒரு ஆப்பனண்ட் இருக்கான், அவங்க கூட ஃபைட் பண்ண போற அந்த இடத்துல அவன் ஒரு கிக் அடிக்கிறான், பிளாக் எடுத்து சைடு கிக் பண்ண போறியா இல்ல ஸ்லாப் கிக் பண்ண போறியா அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணும்? அம்மா அப்பாவா? முடிவு எடுக்க வேண்டியது நீ. புரியுதா? முடிவு எடுக்க வேண்டியது நீ. இந்த ஸ்கில்ஸ் உனக்கு என்னைக்கு டெவலப் ஆகுதோ அப்பதான் நீ ஃபைட் பண்ண முடியும். நீ கிரவுண்ட்ல போய் எத்தனை கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணாலும், எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும், எப்படி ஃபிட்டா பாடி வச்சிருந்தாலும், கிக்கு நல்ல ஹைட்ல தூக்கி அடிச்சாலும் உன்னால வின் பண்ண முடியாது. உனக்கு சொந்தமா முடிவு எடுக்கிற ஸ்கில்ஸ் எப்ப டெவலப் ஆகுதோ அப்பதான் உன்னால நிச்சயமா ஃபைட்ல வின் பண்ண முடியும். புரியுதா? இதை டெவலப் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களுக்கு டிசிஷன் நீ எடு, அதை நீ செய்ய ஆரம்பி. ஸோ அதுக்கு ஓன் வேலைகளை நீயே செய்ய ஆரம்பிக்கணும். இதை ஒரு ட்ரைனிங்காக கொண்டு வந்தீங்கன்னா போதும், டெஃபினட்டா 100% உன்னால இதில் வின் பண்ண முடியும். புரியுதா? ஸோ ஃபைட் ரொம்ப ஈஸி. உன்னோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சோண்டு சேஞ்ச் பண்ணு, டெஃபினட்டா வின் பண்ணிடலாம். அவங்களே இருக்குது.